ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 3 ஆச்சாரம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்றது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 390 ஆரம்பிக்கிறது. பூர்வாச்சாரங்கள் வேண்டியதில்லை என்று சுலபமாக சொல்லி ஜனங்கள் இதை வேத வாக்காக, அதாவது வேத வழி வேண்டாம் என்பதையே வேத வாக்காக நம்பச் செய்து விட்டார்களே என்று மிகவும் துக்கமாக இருக்கிறது. வேணுமா வேண்டாமா என்பதற்கு அதிகமாக வாத பிரதிவாதம் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. நான் இத்தனை நேரம் சொன்னதெல்லாம் கூட அவசியமில்லை தான். ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கொண்டே முடிவு செய்து விடலாம். வியாதிஸ்தன் மருந்து சாப்பிட வேண்டுமா வேண்டாமா என்பதற்கு விவாதம் பெருசாக பண்ண வேண்டுமா? மருந்தை கொடுத்து பார்த்தால் என்ன நடக்கிறது, கொடுக்காவிட்டால் என்ன நடக்கிறது என்று பார்த்தால் போதாதா? மருந்து குடிக்கிற மட்டில் வியாதி குறைகிறது, விட்டுவிட்டால் ஜாஸ்தியாகிறது என்று பிரத்யட்சத்தில் தெரிகிறது. அப்பொழுது மருந்து வேண்டத்தான் வேண்டும் என்றுதானே அர்த்தம். பூர்வாச்சாரங்கள் இருந்த வரையில் தேசத்தில் எல்லா துறையிலும் அபிவிருத்தி இருந்தது. இதற்கு மேலாக ஒழுக்கமும் ஒற்றுமையும் இருந்தன. அவற்றை ஒழிக்க ஆரம்பித்ததிலிருந்து எல்லாமும் விரட்டியாகிறது என்பதிலிருந்தே அந்த மருந்து இல்லாவிட்டால் ஆத்மாவுக்கு வியாதிதான் என்று தெரியத்தானே வேண்டும். ஒருவேளை சாப்பாட்டை நிறுத்தினால் உடனே ஓய்ச்சலாக வந்தால் சாப்பிட வேண்டும் என்று தெரிகிறதோ இல்லையோ, சாஸ்திரத்தை விட்டபின் தனி வாழ்க்கை சமுதாய வாழ்க்கை என்றிலும் நிம்மதி போன பிற்பாடும் பூர்வாச்சாரம் வேண்டும் என்று தெரிந்து கொள்ள மாட்டோம் என்றால் என்ன பண்ணுவது? தலைவர்களாக இருக்கப்பட்டவர்கள் மாட்டேன் என்கிறார்கள். தப்பு பண்ணிவிட்டோம் என்று ஒப்புக்கொள்வது கஷ்டம்தான் என்றாலும் ஒரேடியாக முழுகி போகிற நிலை வந்தபோது போதாவது ஒப்புக்கொண்டு வெளியே வரவும் மற்றவர்கள் வெளியே இழுத்து போடவும் மேலே தானே வேண்டும். இன்னும் முழுகியே போய்விடவில்லை. அதனால்தான் இதை நான் சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டாவது உட்கார்ந்திருப்பது. கேட்டது போதாது, புயல் வருகிறது என்று வெதர்காஸ்ட் கேட்டால் மட்டும் பிரயோஜனமில்லை. அது நம்மை பாதிக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். வெதர் ப்ரூஃபாக, தர்மரட்சியாக, கவசமாக இருப்பது பூர்வீகர்களின் சமயாச்சாரம்தான். ஆகையால் இதை கேட்டதற்கு லட்சணம் இனிமேலாவது கேட்டபடி போவதற்கு பிரயத்தனப்படுவதுதான். சிகாம் சூத்திரம் ச புன்றம் ச சமயாச்சாரமேவச்ச பூர்வைஹி ஆச்சரிதः குர்யாத் அந்யதா பதிதோ பவேத். பதித பாவனன் என்று பகவானை சொல்கிறோம். பதித பாவன சீதாராம் என்பதாவது காந்தியால் நின்றிருக்கிறது. அந்த ராமன் சகல காரியமும் சாஸ்திரத்தை பார்த்தேதான் செய்தான். அந்த வழியிலிருந்து நாம் அடியோடு வழுக்கி விழுந்து பதிதர்களான பின் அவன் நம்மை பாவனப்படுத்துவது என்றில்லாமல் அவனை நாம் அவ்வளவு வேலை வாங்காமல் இப்போதிலிருந்தே நம்மை முன்னோர்களின் நெறியில் அவன் தூக்கிவிட்டு ரட்சிக்கும்படியாக பிரார்த்தனை செய்வோம். ஒற்றையடி பாதை இன்னார் இந்த காலத்தில் ஏற்படுத்தினார்கள் என்றே தெரியாமல் நம்முடைய ஆச்சாரங்கள் வந்திருக்கின்றன. ராமானுஜர், மத்வர், சைதன்யர் என்று நமக்கு பெயர் தெரிந்தவர்கள் ஓரொரு காலத்தில் ஏற்படுத்தின சம்பிரதாயத்தில் இருப்பவர்களும் பின்பற்றுகிற ஆச்சாரங்களில் பெரும்பாலான இப்படி காலம் தெரியாததாக, கர்த்தா தெரியாதவராகத்தான் இருக்கின்றன. மற்ற மதங்களை பற்றி திட்டவட்டமாக இன்னார் இந்த காலத்தில் ஏற்படுத்தின ஆச்சாரம் என்று தெரிவது போல் நமக்கு இல்லை. அந்த மதங்கள் இன்ஜினியர் இந்த வருஷத்தில் போட்டார் என்று சொல்லக்கூடிய தார் ரோடுகள் மாதிரி இருக்கின்றனவென்றால் நம்மதம் இது ஒற்றையடி பாதை மாதிரி இருக்கிறது. ஒற்றையடி பாதையை யார் எப்பொழுது போட்டார்கள் சொல்ல தெரியவில்லை. மேல் பார்வைக்கு தார் ரோடு வசதியா இருக்கிறது. ஆனால் யோசனை பண்ணி பார்த்தால் தார் ரோடை விட ஒற்றையடி பாதை தான் பல விஷயங்களில் மேல் என்று தெரிகிறது. தார் ரோடும் கொண்டு விடாத இடத்துக்கு இந்த ஒற்றையடி பாதை தானே கொண்டு சேர்க்கிறது. ஜனங்கள் நடக்கத்தான் தார் ரோடு ரிப்பேர் ஆகி வருஷம் மராமத்து பண்ண வேண்டியிருக்கிறது. ஒத்தையடி பாதையோ நடக்கத்தான் இன்னும் நன்றாக ஆகிறது. ரிப்பேர் என்ற பேச்சே கிடையாது. அதே போல ஆக்சிடென்ட்டும் தார் ரோட்டில் தானே என்று ஒற்றையடி பாதையில் உண்டோ? மேலே வழியில்லை என்று பிளைண்ட் அலிசியாக சிலர் தார் ரோட் மொட்டையாக முடிகிற மாதிரி எந்த ஒற்றையடி பாதையாவது முடியுமா? நன்றாக திறந்து விட்ட மார்க்கம், கூட்டமாக பூர்வீகர்கள் போயே பூண்டில்லாமல் பாலிஷான மார்க்கம், ஆக்சிடென்டே இல்லாத மார்க்கம், தார் ரோடு மாதிரி பார்க்க பகட்டு இல்லாவிட்டாலும் பரம சௌகரியமாக நிதானமாக கால்நடையிலேயே பரமாத்மாவிடம் கொண்டு விடுகிற மார்க்கம். இப்படிப்பட்ட ஒற்றையடி பாதை தான் நம்முடைய பூர்வாச்சாரம். தார் ரோடானால் கார் சவாரி பண்ணி சுருக்க போய் சேர்ந்து விடலாமே என்றால் ஒற்றையடி பாதையிலோ அப்படி சுற்றி கொண்டு போகாததால் குறுக்கு வழியில் நடந்தே அதே நேரத்தில் ஆக்சிடென்ட் எதுவுமில்லாமல் போய் சேர்ந்து விடலாம். ரோடே போட முடியாத இடங்களில் காட்டிலே மலையிலே கூட இதுதான் மார்க்கமாயிருக்கிறது.
மனநெறி இயற்கை நெறியை ஆள்வது. ஆச்சாரத்தால் தான் டிசிப்ளின் என்னும் மனநெறி ஏற்படுகிறது. ஆச்சாரம் வெளி விஷயம் என்பது சுத்த பிசகு. அதனால்தான் மனசில் உத்தமமான பண்பும் உயர்ந்த கட்டுப்பாடும் உண்டாகிறது. மனுஷனின் மனநெறி நன்றாயிருந்து விட்டால் அதன் சக்தி சாமானியமானதில்லை. அது இவனுடைய நேச்சர் என்னும் இந்திரிய வேகங்களை அடக்கி ஆள்வது மட்டுமில்லை, வெளி நேச்சரையே அடக்கி ஆண்டு விடுகிறது. பிராமணன் அத்தியன ஆச்சாரத்தை அனுஷ்டித்தால் அதற்காகவே மும்மாரிகளில் ஒன்று பெய்கிறது என்பது தமிழ் மூதுரை. வேதம் மோதிய வேதியோர்க்கோர் மழை. இப்படியே பதிவிரதைகளின் கற்புநெறியினால் இயற்கை இன்னொரு மழையை பொழிகிறது என்று சொல்கிறது. மாதர் கற்புடை மங்கையர்க்கோர் மழை. இதையே இப்பொழுது பகுத்தறிவார்களும் கொண்டாடும் திருக்குறளும் சொல்கிறது. தெய்வம் தொழான் கொழுனர் ஒழுதெழுவான் பொய்யென பெய்யும் மழை. ராஜா நீதி நெறிப்படி ஆட்சி பண்ணுவதும் ஒரு மழை வரவழைத்துவிடும். நீதிமன்னர் நெறியினுக்கோர் மழை. இதற்கு மறுதிசையில் இவர்கள் நெறி தப்பினால் இயற்கையும் கண்ணாப்பின்னா என்று பண்ண ஆரம்பிக்கும். வள்ளுவரே சொல்கிறார், ராஜா நீதிமுறை தப்பினால் பிராமணனும் தன் ஆச்சாரமான அத்தியனத்தை மறந்து விடுவான். அறு தொழிலோர் நூல் மறப்பர். ஒருத்தன் முறை தப்பினால் மற்றவர்களும் முறை தப்பி போய்விடுவார்கள் என்று எச்சரிக்கிறார். இப்படி மனுஷனுக்கு மனுஷன் மனநெறி கட்டுப்போவதால் பாதகமான பலன் தொடர்ந்து போவது மட்டுமில்லை, ராஜா தன் ஆச்சாரத்தை விட்டால் பால் வளமும் கொன்றுவிடும். ஆயப்பயன் குன்றும் என்று தெய்வப்புலவர் என்னும் திருவள்ளுவர் சொல்கிறார். இதற்கு பகுத்தறிவு பதில் சொல்ல முடியாது. மாற்ற முடியாதவை என்கிற நேச்சுரல் ஃபோர்ஸும் இயற்கை சக்திகளும் மனுஷனின் மனநெறிக்கு அடங்கியவைதான். ஒரே ஈஸ்வரின் தர்மஸ்வரூபந்தான் இயற்கையில் இருக்கிற மகத்தான ஒழுங்கு கட்டுப்பாடு. மனுஷனின் மனசில் தர்ம கட்டுப்பாடு இரண்டாகவும் ஆகியிருப்பது. இதிலே மனுஷன்தான் மனமறிந்து மனசின் தர்மத்தை உண்டாக்கி கொண்டு அதில் ஈஸ்வர சாநியத்தை வரவழைத்துக் கொள்ள முடியும். அந்த திவ்ய சக்தியால் தான் இயற்கையும் இவன் கட்டியாள முடிவது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.